நாம் கர்த்தருடைய செய்திக்காக ஒரு 3 வேத வசனங்களின் பகுதிகளை நாம் வாசிப்போம். முதலாவது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18 21 வரை நாம் எல்லோரும் சேர்ந்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18 21 வரை. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அடுத்ததாக நாம் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனங்களின் மூலமாக முதலாவது நாம் அறிந்து கொள்வது, நாம் பரலோகத்திலே நித்தியத்திலே நாம் தேவனோடு என்னென்று வாழுகின்ற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருப்போம். 1 யோவான் 3:2 நாம் வாசிக்கிறோம், நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருப்போம் என்பதை பற்றி அங்கு அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் அவரை கொண்டு சொல்கிறார். அப்போ நாம் அனைவரும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கின்ற பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவை போலவே மாறியிருப்போம். ஆனால் அதே நேரத்தில் இங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் என்ன சொல்கிறார்? 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ரட்சிக்கப்பட்ட கலாத்தியா நாட்டில் உள்ள சபையில் உள்ள விசுவாசிகளை பார்த்துதான் சொல்கிறார், கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும். நாம் ரட்சிக்கப்படுகின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனாக கொடுக்கப்படுகின்றார். ஆனால் இங்கே சொல்கிறார், கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாக வேண்டும். விதமாக நம்மிடத்தில் உருவாகிற இயேசு கிறிஸ்துவை போல நாம் முற்றிலுமாக மாறி நித்தியத்திலே நாம் அவரோடு என்றென்று வாழப்போகிறோம். அப்போ இந்த இடத்துல நாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து எப்படி உருவானார், இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது என்று சொல்லி நாம் சில வசனங்களை வாசிக்கின்றோம். கர்த்தர் நம்மோடு பேசுகிறத தேவனுடைய சத்தியம் மற்றும் உண்மை அல்லது நம்மோடு பேச விரும்புகிற காரியம் என்னவென்றால், நாம் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்பது தேவனுடைய தெய்வீக சித்தம். அப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவை போல மாறுவதுதான் நம்மை குறித்த தேவனுடைய நோக்கம். இந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம், நமக்கு குடும்பம் இருக்கிறது, நம்மளுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், தொழில் இருக்கிறது, உற்றார் உறவினர்கள் இருக்கிறார்கள். நாம் இந்த உலகத்திலே ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். நாம் தேவனுடைய கிருபையினாலே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறபடியினால் நாம் ஒரு காலகட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறோம். இன்று நாம் அவரை அறிந்தவர்களாக அவருடைய சமூகத்தில் நாம் தங்கி இருக்கிறோம். ஆனால் நாம் இந்த உலகத்தை தொடர்ந்து நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே போராடுகிறோம், வாழ்வதற்காக போராடுகிறோம், தொழில் செய்கின்றோம், குடும்பத்தை வளர்க்கிறோம், பிள்ளைகளை பெறுகின்றோம், பிள்ளைகளை வளர்க்கின்றோம். இப்படியாக நாம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாம் இயேசு கிறிஸ்துவை போல மாறுவது எத்தனை தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. அநேகர் என்ன செய்கின்றார்கள்? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவர் எனக்கு பரலோக ராஜ்யத்திலே ஒரு
இடம் எனக்கு தந்திருக்கின்றார் என்று நம்புகிறார்கள். இந்த உலகத்திலே கர்த்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறார் என்ற சந்தோஷத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும், என் குணாதிசயங்கள் மாற வேண்டும், பாவத்திலிருந்து நான் விடுபட வேண்டும், பரிசுத்தமாக வேண்டும், இயேசுவை போலவே நான் மாற வேண்டும் என்ற காரியத்திற்காக எத்தனை பேர் பாரம் கொண்டு, அதாவது நாம் இந்த உலக வாழ்க்கையும் பரலோக வாழ்க்கையும் ஒரு சேர நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு ரயில் ஆனது எப்படி 2 தண்டவாளங்களின் மீது செல்வது போல ஒருபுறம் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் இருக்கக்கூடிய அநேக காரியங்கள் இருக்கின்றன, கடமைகள் இருக்கின்றன. மறுபுறம் நாம் பரலோகத்திற்கு ஏற்றபடி ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றோம். இந்த இரண்டையும் ஒரு சேர நாம் அதில் ஜாக்கிரதையாக இருந்து, விசேஷமாக இந்த உலகத்துல நமக்கு எவ்வளவோ கூடுதல் குறைவு வந்து விடலாம். சில காரியங்கள் நமக்கு கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். நாம் அனைவரை போல ஒருவேளை நாம் உயரலாம், உயராமல் போகலாம். ஆனால் பரலோகத்துக்குரிய இந்த காரியத்திலிருந்து நாம் தவறிவிடக்கூடாது. அதாவது நாம் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்ற அந்த உண்மையை நாம் அறிந்து கொள்வது மாத்திரமல்ல, அது என் வாழ்க்கையிலே உண்டாயிருக்க வேண்டும் என்று குணாதிசயத்தில் ஒரு மாற்றம், அப்போ என்னுடைய நடவடிக்கையில் ஒரு மாற்றம், என்னுடைய நோக்கங்களில் ஒரு மாற்றம், என்னுடைய விருப்பங்களில் ஒரு மாற்றம். பின்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்விதமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ, எதற்காக வாழ்ந்தார்? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக வாழ்ந்தார். அப்போ அந்த நோக்கத்தை அறிந்து, சித்தத்தை அறிந்து, அந்த சித்தத்தை நிறைவேற்றி முடித்தவர்களாக நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக வேண்டும் நம்முடைய மரணத்தின் வேலையில். அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே இவைகளெல்லாம் செய்து முடித்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். எபேசியரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தான் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் செய்து முடித்தவர்களாக நாம் அவரை சந்திக்க வேண்டும். அதிலே குறைவுபட்டால் நித்தியத்திலும் அது நமக்கு குறைவு. இந்த உலகத்தில் உள்ள ஒரு குறைவு, இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கிறது கிடைக்காம போகிறதுலாம் இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்து விடுகிறது. அது ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்க்கை. ஆனால் பரலோகத்திலே ஒன்று குறைந்தால் அது நித்திய காலமும் நமக்கு குறைவுதான். ஆகவேதான் நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு ஒருபுறம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், மறுபுறம் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக அவருடைய தெய்வீக நோக்கம் நம்மளிலே நிறைவேறவும், அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தவர்களாகவும் நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும். அப்படி பார்க்கும்போது நம்மை குறித்த தேவனுடைய பிரதான நோக்கம் என்னவென்றால், நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாறிவிட வேண்டும். அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வருவதற்கு அங்கே என்ன நடந்தது என்று நாம் பார்க்கிறோம். இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு என்ன நடந்ததோ அதே போல அதே இயேசு கிறிஸ்து எனக்குள் வருவதற்கு, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஒரு மனிதராக பிறப்பதற்காக அங்கே காரியங்கள் நாம் பார்க்கிறோம். அந்த மரியாள் யோசேப்போடு நியமிக்கப்பட்டால், அதற்கு முன்பாக அவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானால், இவ்விதமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வெளிப்பட்டார். அதே போல அந்த இயேசு கிறிஸ்து என்னிலே வெளிப்படுவதற்கு இந்த மரியாளின் மூலமாகவும், யோசேப்பின் மூலமாகவும், பரிசுத்த ஆவியானவர் மூலமாகவும் கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறதான சத்தியங்கள், வெளிப்படுத்தப்படுகிறதான சத்தியங்கள் என்ன, அவைகள் எனக்கு என்ன போதிக்கின்றன, எப்படி இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வருவதற்கு தேவையா இருந்ததோ அதே போல என்னிலே இயேசு கிறிஸ்து வெளிவருவதற்கு, வெளிப்படுவதற்கு, உருவாவதற்கு அந்த சத்தியங்கள் நமக்கு தேவையாக இருக்கின்றன. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை நாம் உணர்ந்து இதற்கு ஏற்றவாறு நம்மை அர்ப்பணித்தால் மட்டுமே நமக்குள் இயேசு கிறிஸ்து உருவாக முடியும். நாம் ஒரு இயேசு கிறிஸ்துவை போல மாற முடியும். நாம் இயேசு கிறிஸ்துவை போல மாறுகின்ற பொழுதுதான் நாம் தேவனுடைய சித்தத்தையும் நிறைவேற்றி முடிக்க முடியும். ஏனென்றால் நாம் இயேசு கிறிஸ்துவை போல மாறாவிட்டால் நம்முடைய நிலை நாம் ஆதாமை போல மாறிவிடுகிறோம். நாம் முந்தின ஆதாமுக்குள் பிறந்தவர்களாக இருக்கின்றோம். நாம் ஒருவேளை பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை போல மாறவில்லை என்றால் நாம் முந்தின ஆதாமை போல வாழ்ந்து கொண்டிருப்போம். முந்தின ஆதாமுடைய முடிவு தோல்வி, முந்தின ஆதாமுடைய முடிவு அழிவு. ஆனால் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அதே போல நாம் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை போல நாம் மறுரூபம் அடைந்தால்தான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். பழைய ஆதாமிலிருந்து நாம் இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. புதிய அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் நாம் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். தேவாவுக்கு பிரியமானவர்களாக நாம் வாழ முடியும். ஆகவே இந்த மறுரூபமாகுதல் என்பது மிக மிக முக்கியமாகும். நான் இந்த மறுரூபம் அடையாமலே ரட்சிக்கப்பட்ட நான், இயேசு கிறிஸ்து எனக்குள் மகிமை நம்பிக்கையா இருக்கிறார், ஜீவனாக இருக்கின்றார். ஆனால் அவர் எனக்குள் உருவாகி என்னில் வளர்ந்து நான் அவரை போல மாறுவது என்பது
அது மற்றொரு மாபெரும் ஒரு தேவனுடைய கிரியை. அந்த காரியம் நடக்காமலேயே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை போல நாம் மறுரூபம் அடையாமலேயே நான் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு சென்று சபையில் உள்ள காரியங்களிலே பங்கெடுத்துக் கொண்டு நான் இயேசு கிறிஸ்துவை போல மாறாமலேயே நான் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அது மிகப்பெரிய ஒரு நமக்கு நஷ்டம். ஏனென்றால் தேவன் இந்த நோக்கத்திற்காகத்தான் உங்களையும் என்னையும் அவர் தேடி கண்டுபிடித்து பிடித்திருக்கிறார். இப்பொழுது நாம் பார்ப்போம் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமானது என்று நாம் பார்ப்போம். அங்கே அவருடைய தாயாகிய மரியாளிடத்தில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உருவானார். மரியாள், இந்த மரியாள் என்ற பெயருக்கு அர்த்தம் என்று சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும். ரெபலியஸ் என்று அர்த்தம். அதாவது கலகக்காரி, எதிர்க்கிறவள், எப்பொழுதுமே எதிர்த்து நிற்கிறவள், எப்பொழுதுமே கலகக்காரி என்று நாம் பார்க்கிறோம். ஆமா, இதற்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு என்ன சம்பந்தம் என்று சொன்னால், ஆம், முதலாவது இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே உருவாவதற்கு, நம்மளே பிறப்பதற்கு, நாம் இயேசு கிறிஸ்துவை போல உருவாவதற்கு முதலாவது நம்முடைய நிலைமையை நாம் முந்தின இயேசு கிறிஸ்துவை நமக்குள் வருவதற்கு முன்பதாக இங்கே மரியாள் யோசேப்போடு நியமிக்கப்படுகின்றார். அதாவது யோசேப்போடு சேர்க்கப்படுகின்றார். அப்ப இது எதை குறிக்கிறது என்றால், முதலாவது நாம் ரட்சிக்கப்படுவதற்காக நம்முடைய முந்திய நிலைமையை இந்த மரியாள் என்ற பெயர் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்புதல் என்ற வார்த்தையை சொன்னார். மனம் திரும்புதல் என்றால் என்ன? எப்பொழுது ஒரு மனம் திரும்புதல் உண்மையானதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நான் நல்லவன், நான் நீதிமான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற ஒருவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்காக மரித்தார் என்பதை உண்மையாய் உணர முடியாது. எந்த மனிதன் தான் ஒரு பாவி என்பதை உணர்கிறானோ அவன்தான் என் பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்பதை உணர்ந்து ஏற்றுக்கொள்ள முடியும். அதே போலதான் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய ஒரிஜினல் என்ன? நான் பழைய ஆதாமுக்குள் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன், அதைத்தான் இந்த மரியாள் என்ற வார்த்தை எடுத்து காண்பிக்கின்றது. இவள் ஒரு ரிபலியஸ் என்று சொன்னால் கலகக்காரன். நான் முந்திரே நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நான் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்பவன், தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பவன். நாம் என்றால் நம்முடைய ஆத்துமா, நாம் அப்படிப்பட்டவர்களாகத்தான் இருந்தோம், துரோகிகளாக இருந்தோம், எதிர்த்து நிற்பவர்களாக இருந்தோம். மொத்தத்துல நாம் கீழ்ப்படியாமை உள்ளவர்களாக இருந்தோம். இந்த உலகத்துல தான் நல்லவன் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு மனிதனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது. தான் ஒரு பாவி என்பதை உணர்ந்து, அதே போல நான் இயேசு கிறிஸ்து எனக்குள் உருவாக வேண்டும் என்றால் முதலாவது நான் உண்மையில் நிஜத்தில் நான் ஒரு ரிபலியஸ், நான் தேவனுக்கு விரோதமானவன். ஆதாமில் உள்ள ஜீவன் தேவனுக்கு விரோதமானது. ஏனென்றால் ஆதாம் எப்பொழுது கீழ்ப்படியாமையிலே பிரவேசித்தானோ, பாவம் எப்பொழுது அவனுக்குள் பிரவேசித்ததோ, அவன் ஒரு ரிபலியஸாக, ஒரு கலகக்காரனாக, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமானவனாக, தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவனாக அவன் மாறிவிட்டான். அந்த பாவம் என்பது என்ன? பாவம் சாத்தானுக்குள் புகுந்தது, சாத்தானிடமிருந்து ஆதாமுக்குள் வந்து விட்டது. இந்த பாவம் சாத்தானை தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறவனாக மாற்றியது. அந்த பாவமானது இப்பொழுது ஆதாமுக்குள் வந்து ஆதாமையும் தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கக்கூடியவனாக மாற்றுது. முதலாம் ஆதாம் கீழ்ப்படியாமை என்று சொன்னால், இரண்டாம் ஆதாம் கீழ்ப்படிதல். அப்போ முதலாவது ஆதாமுக்குள் நான் ஒரு கீழ்ப்படியாதவன், எதிர்த்து நிற்பவன், கலகம் செய்பவன் என்ற உண்மையை உணர்ந்தால்தான் இப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு கீழ்ப்படுகிறவனாக, நான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாக நான் மறுரூபம் அடையும். நான் மனம் திரும்புதல் என்பது முக்கியம். மனம் திரும்புதல் தான் விசுவாசத்திற்கு ஒரு அடிப்படை. நான் இயேசு கிறிஸ்துவை நான் விசுவாசிக்க வேண்டும் என்றால் அவர் எனக்கு தேவை என்பதை நான் உணர வேண்டும். எனக்கு தண்ணிக்கு தாகம் எடுத்தாதான் தண்ணியை நான் குடிப்பேன். எனக்கு தாகமே இல்லை என்று சொன்னால் நான் தண்ணி குடிக்க மாட்டேன். அதே போல பாவியாகிய நான் இயேசு கிறிஸ்துவை போல மறுரூபம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு தேவை என்பதை உணர்ந்து நான் ஒரு கலகக்காரனாக, எதிர்த்து நிற்கிறவனாக உண்மையில் இருக்கிறேன் என்பதை உணர்கிறவர்கள் தான் இயேசு கிறிஸ்து தேவை என்பதை உணர்வார்கள். இயேசு கிறிஸ்து இல்லாமல் என்னால் நான் தேவனுக்கு பிரியமானவனாக மாற முடியாது என்பதை உணர்வார்கள். இப்பொழுது முதலாவது நாம் எதன் நிமித்தமாக இப்படி இருக்கு? எதன் நிமித்தமாக கீழ்ப்படியாமையிலே இருக்கிறோம்? எதன் நிமித்தமாக நான் எதிர்க்கிறவனாக இருக்கிறேன்? எதன் நிமித்தமாக நான் கலகக்காரனாக இருக்கிறேன்? இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னை இப்படி மாற்றுவது எது? பாவம் என்று ஒற்றை சொல்லிலே நாம் முடித்து விடாமல் சில நுணுக்கமான காரியங்களிலே நாம் ஒவ்வொன்றையும் உணர வேண்டும். அந்த விதமாக உணர்கின்ற பொழுதுதான்
நான் என்ன செய்கிறோம், நான் அநேக காரியங்களை நான் நல்லது என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நான் அது எவ்வளவு தீமையானது, அது எவ்வளவு விஷமானது என்பதை உணர்கின்ற பொழுதுதான் அதை விட்டு விலகுவதற்கு நான் ஆயத்தமானேன். அதுக்கு பேர் தான் அர்ப்பணித்தல், ஒப்பு கொடுத்தல். நான் ஒன்றை நல்லது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது தேவனுடைய பார்வையில் அது தீமையா இருக்கின்ற பொழுது நான் அதை விட்டு விலக மாட்டேன். அதை நான் விரும்புவேன். அதை விருப்பத்தோடு செய்கிற வரைக்கும் என்னை மறுரூபமாக்க முடியாது. அப்போ எது என்னை கீழ்ப்படியாமை குழுக்கு என்னை தள்ளியது, நான் கீழ்ப்படியாதவனாக இருப்பதற்கு எவைகளெல்லாம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் எனக்கு கிரியை செய்கின்றது என்று நான் பார்க்கும்போது முதலாவது பாவம். ரோமர் எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நான் பார்க்கிறேன். ரோமர் 7:20. அந்தப்படி நான் விரும்பாததை செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே. பாருங்க, என் ஆத்துமா விரும்பாத ஒன்றை பாவமானது என்னை செய்ய கட்டாயப்படுத்துகிறது. என் பாவம் என்னை செய்ய வைத்து விடுகிறது. அப்போ நம்ம ஏன் ரிபலியஸா, நம்ம ஏன் கீழ்ப்படியாதவனா, ஏன் தேவனுக்கு எதிர்த்து நிக்கணும், பாவம் என்ன அப்படி மாத்துது. ஒருவேளை நான் விரும்பாத நிலைமையில கூட இந்த பாவமானது தன்னுடைய சக்திக்கு என்னை உட்படுத்தி, என்னை கட்டாயப்படுத்தி, நான் தேவனுக்கு விரும்பாதவைகளை செய்கிறவனாக, தேவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவனாக, தேவனுக்கு முன்பாக என்னை ஒரு கலகக்காரனாக இந்த பாவம் என்னை மாற்றி விடுகிறது. அப்போ பாவம் என்கின்ற ஒரு ஆற்றல், பாவம் என்ற ஒரு சக்தி எனக்குள் இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்தால்தான் இந்த பாவத்திலிருந்து விடுதலை எவ்வளவு அவசியம் என்பதை உணர முடியும். இந்த பாவத்திலிருந்து விடுதலைக்காகத்தான் பாவத்தினால் பாதிக்கப்பட்ட என்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்துக்கு உள்ளாக்கி ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் அதை பற்றித்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக தேவ ஆவியானவர் உன்னோடும் எங்களோடும் கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்குள் இருக்கக்கூடிய பாவம் என்ற ஒரு ஆற்றல் என்னை கலகக்காரனாக, கீழ்ப்படியாதவனாக, பாவங்களை விரும்பி செய்கிறவனாக மாற்றுகிறது. ஒருவேளை விரும்பாத நிலைமையில் கூட அது என்னை பாவத்திற்குள் தள்ளிவிடாத, பாவம் என்ற அநேக கிரியைகளுக்குள்ளாக என்னை செய்யப்படி வைத்து விடுகிறது. அப்ப இந்த பாவத்தின் ஆற்றலிலிருந்து நான் வெளியே வர வேண்டும். இந்த பாவத்தின் ஆற்றலுக்குள்ளாக முதலாம் ஆதாமில் இருந்து வந்த என்னுடைய ஜீவன் இந்த பாவத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கு. அப்போ முதலாம் ஆதாமில் உள்ள ஜீவன் அங்கே கிறிஸ்துவுக்குள்ளாக மரணத்துக்கு உள்ளாக்கப்பட்டு எனக்கு ஒரு புதிய ஜீவன் கொடுக்கப்படுவது, அதுதான் கர்த்தராகி உயிர்த்தெழுந்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்து என் உயிர்த்தெழுந்த ஜீவனாக நம் ஒவ்வொருவருக்கும் அவர் இருந்தார். அப்போ இந்த பாவங்கிறது உடனே நான் ரட்சிக்கப்பட்டவனை நட்டு விலகி போகுதுன்னா இல்ல. ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படி 3 பகுதியில நமக்குள்ள நடக்கிறது. 3 பகுதியில் இந்த பாவம் ஆக்கிரமிச்சு நிக்குது. அதான் ஆவியிலும் மாம்சத்திலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க தேவ பயத்தோடு பரிசுத்தமாகுதலை பூரணமாக்க கடவோம் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் வருது. அப்போ எனக்குள்ள நான் ரட்சிக்கப்படும் போது எனக்குள்ள நடைபெறுவது என்ன? மரித்து போன என் ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டு நான் தேவனோடு சேர்க்கப்படுறேன். அப்ப முதல்ல நம்ம அறிய வேண்டிய விஷயம், பாவங்கிற ஒரு ஆற்றல் ரட்சிக்கப்பட்ட பின்பும் எனக்குள் இருந்து, அதைத்தான் ரோமருக்கு எழுதின 7ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. அந்த பாவமானது உன்னை செய்ய தூண்டுகிறது. ஒரு விசுவாசி ஏன் பாவத்தை நோக்கி ஈர்க்கப்படுகிறான், பாவமான காரியங்களை செய்கிறானா, அவனுக்குள்ள அந்த பாவம் என்ற அந்த சக்தியானது, ஆற்றலானது அவனை ஆக்கிரமிக்கிறது. அதிலிருந்து நாம் விடுதலையை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்து விட்டார். ஆனா அனுபவத்திலே, நடைமுறை அனுபவத்துல இந்த பாவத்துல இருந்து அப்படி முழுமையா வெளியே வரும். பாவம் என்ற எந்த காரியத்தை நான் செய்யாதிருக்க வேண்டும் என்றால் இந்த பாவம் என்ற ஆற்றலில் இருந்து நான் வெளியே வரவேன். இதை நாம் உணர்ந்து கொண்டால்தான். அப்படி நான் அந்த ஆற்றல இருந்து வெளியே வந்துட்டேன்னா நான் பாவத்தை விரும்ப மாட்டேன், பாவத்தை செய்ய மாட்டேன். அப்போ முதலாவது நாம் அறிய வேண்டியது, பாவம் என்ற ஒரு ஆற்றல் என்னை பாவ செயல்களை செய்ய தழுகிறது, கீழ்ப்படியாதவனாக மாற்றுகிறது, எதிர்க்கிறவனாக மாற்றுகிறது. இரண்டாவது என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 யோவான் 2:16. அடுத்த ஒரு சக்தியை நாம் பார்க்கிறோம். ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால். உலகங்கிற ஒண்ணு கண்களின் இச்சையை உண்டாக்கி இருக்குது, மாம்சத்தின் இச்சையை உண்டாக்குது,
ஜீவனத்தின் பெருமையை இந்த உலகம் உண்டாக்குது. இந்த உலகம் உண்டாக்குறதுன்னா, இந்த உலகம் எனக்குள்ள மாம்சத்தின் இச்சைகளையும் கண்களின் இச்சை, அதாவது இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் காணக்கூடிய அநேக காரியங்கள் என்னை ஈர்க்குது. ஆனால் அது பாவத்தினால் பாதிக்கப்பட்டவைகள். எப்படி? நீங்க நல்லா பாருங்க. முதல்ல பாவமானது பிசாசுக்குள்ள புகுந்தது. அந்த பிசாசுக்குள்ள புகுந்த பாவம் அவன் ஏவாளோடு பேசி தன் வார்த்தைக்கு அந்த ஏவாள் கீழ்ப்படித்த போது பிசாசில் இருந்த பாவம் ஏவாளுக்குள் வந்தது. அவள் உடனே கனி எடுத்து பூசிட்டான், ஆண்டவருடைய வார்த்தையை மீறிட்டான். இப்ப அடுத்து இந்த பாவமானது ஏவாள் ஆதாம்கிட்ட போய் பேசுறான், அதை அவன் அக்செப்ட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவனுக்குள்ள அந்த பாவம் போனதுனால அவன் அந்த கனியை புசித்தான். இவ்விதமாக பாவம் இருக்கு. அப்போ இந்த கனி புசித்தல் என்ற கிரியை, தேவனுடைய வார்த்தையை மீறுகிறதான கிரியை செய்வதற்கு முன்பதாக பாவம் உள்ளுக்குள்ள வருது. எப்போ? பிசாசானவன் அந்த பாவத்தின் விளைவாக பேசிய வார்த்தைகளை ஏவாள் ஆமோதித்த போது பாவம் அவளுக்குள்ள போயிடுச்சு. இப்ப பாவத்தினால பாதிக்கப்பட்ட ஏவாள் ஆதாமோடு பேசிய போது அதை அவன் ஏற்றுக்கொண்ட போது அவனுக்குள்ள பாவம் போயிருக்கு. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், பாவம் உள்ளுக்குள்ள வந்த பிறகுதான் பாவம் தேவனுடைய வார்த்தைகளை மீறுகிறதான பாவத்தை நம்ம செய்கின்றோம். அப்ப நீங்க நல்லா கவனிங்க, ஒரு பாவம் யார் வழியாகவோ வருது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணும்போது அந்த பாவம் எனக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிச்சு, நான் அந்த பாவத்தின் சக்திக்குள்ளாக வந்துருக்கு. அப்ப அந்த அக்செப்ட் பண்ணக்கூடிய அந்த கண்டிஷன்லயே நம்ம தடுக்கப்படணும். அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன? அப்ப முதல்ல நம்ம தெரிகிற பாவம் இப்படி வருது. இரண்டாவது, பாவத்தினால் பாதிக்கப்பட்ட பிசாசானவன் சாத்தான் இந்த பூமியிலே விழுகிறான். பூமியில விழுந்ததுனால ஒழுங்கு கிரகமாக சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமி சீர்குலைந்து போனது. அதாவது இந்த உலகத்திற்குள் பாவம் போய்விட்டது. அதனாலதான் இந்த உலகத்தை முடிவுல அக்னியினால அழிச்சு அதை சுத்திகரிக்கிறார் ஆண்டவர். அப்ப இந்த உலகத்துக்குள்ள போன பாவத்தினால இந்த உலகத்துல உண்டான அநேக காரியங்கள் பாவத்தினால் பாதிக்கப்பட்டவைகள். அது ஒரு கவர்ச்சி, பாவ கவர்ச்சியை உண்டு பண்ணுது இந்த உலகத்தில் உள்ள விஷயம். அதனாலதான் மண் ஆசை, மண்ணை நாம் விரும்புகிறோம், நிலத்தை நாம் ஏன் விரும்புகிறோம்? நம்மை அறியாமல் நிலத்தின் மீது, இந்த உலகத்தின் மீது நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள பல விஷயங்கள் நம்மளை ஈர்க்கிறது. அதைத்தான் இந்த உலகமானது எந்த உண்டாயிருக்குன்னா மாம்சத்தின் இச்சை. மாம்சத்தின்னா நம்ம சரீரம் விரும்புகிறதான காரியம். அதனாலதான் அளவுக்கு, அதாவது சாப்பிடுதல் பெருந்திண்டினால நம்முடைய இருதயம் பாரம் அடையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ சாப்பிடுவது நமக்கு தேவை. ஆனா சாப்பாட்டை அதிகமாகவும் அந்த சாப்பாட்டுக்கு ஒரு அடிமையை போலவும் நாம் மாறுகின்ற பொழுது உலகம் என்ன கவர்ச்சி, புசித்தல், குடித்தல், உடுத்துதல். ஆமா, மண்ணாசை. இந்த மண்ணாசை என்பது என்ன? இந்த மண்ணை நாம் ஏன் விரும்புகிறோம்? அது இந்த பாவமானது இந்த மண்ணிலிருந்து நம்மை கவர்ச்சி இழுக்கிறது. நாம் எதற்கு ஏன் என்று தெரியாமலேயே இந்த அளவுக்கு அதிகமாக நிலங்களை வாங்கி போடுதல், இந்த அதுக்கப்புறம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட பொன்னாசை, மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட பெண்ணாசை, இதெல்லாம் உலகம். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இது உலகத்தினால உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இவைகள் பிசாசிடமிருந்து உலகத்துக்குள்ள போன பாவம் அந்த உலகத்துக்கு எடுத்து வச்சிருக்கு. இந்த உலகத்திலிருந்து மறுபடியும் இந்த பாவம் என்ன? மறுபடி முதல்ல நேரடியா எனக்குள்ள புகுந்து என்ன ஆக்கிரமிச்ச இந்த பாவம் இந்த உலகத்தின் வழியாகவும் என்ன தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது. அப்போ இந்த உலகம், உலக பிரகாரமான ஆசைகள் என்னை கீழ்ப்படியாதவனாக தேவனுடைய சித்தத்துக்கு எதிர்த்து நிற்கிறவனா மாற்றுகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் என்னன்னு, கலாத்தியர் 5:24. கலாத்தியர் 5:20. மாம்சம் சிலுவையில் அறையப்பட வேண்டும் என்ற காரியத்தை இங்க போதிக்கிறது. ஏற்கனவே பாவங்கிறது நமக்குள்ள வருது, அது நம்ம ஆவி ஆத்மா சரீரத்தை ஆக்கிரமிக்குது. அது ஒரு தனிப்பட்ட விதமான ஒரு பாதிப்பு.
இரண்டாவது, உலகத்தின் வழியாக ஒரு பாதிப்பு வருகிறது. மூன்றாவதாக, என் மாம்சம், இந்த சரீரம், இந்த சரீரத்தை நான் கவனிக்கின்றோம். இந்த சரீரம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவை. ஆனா அதே இந்த சரீரம் தான், இதை பாவத்தினால் பாதிக்கப்பட்ட இந்த சரீரம் மாம்சம் என்று அழைக்கப்படுகிறது. மாம்சம் அது விரும்புகிறது, இந்த சரீரம் சில காரியங்களை விரும்புகிறது. ஆனால் அநேக நேரங்களில் இந்த சரீரமானது தேவனுக்கு விரோதமானவைகளை இச்சிக்கக்கூடியதாக இருக்கிறதுனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற, இந்த சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இது மிகவும் ஜாக்கிரதையாக கையாளப்பட வேண்டிய ஒரு காரியமாய் இருக்கிறது. என்னவென்றால், புசியாதே குடியாதே என்று நான் பரிசேயத்தனமாகவும் இருந்து விட முடியாது. அதே நேரத்தில் புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் அடிமையாகவும் இருந்து விடக்கூடாது. இந்த மாம்சம் விரும்பக்கூடிய எல்லா விஷயங்களையும் நான் செய்து விட முடியாது. இந்த மாம்சம் நிறைய காரியங்களை விரும்புது. இந்த மாம்சம் எது பிசுத்தல் குடித்தல் மாத்திரமல்ல, இந்த சரீரமானது என் மனைவிக்கு பிரியமானவர்களை செய்ய நாடுகிறது, பிள்ளைகளுக்கு பிரியமானவர்களை செய்ய நாடுகிறது, உறவுகளுக்கு நண்பர்களுக்கு செய்ய பிரியமானவர்களை நாடுகிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தகப்பனையாவது தாயது மனைவியாவது பிள்ளைகளாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரம் அல்ல. அப்ப இந்த மாம்சமானது அநேக நேரங்களில் இதற்கு ஒரு மரணத்தை ஆண்டவர் கொண்டு வருகிறார். எப்படி கொண்டு வருகிறார் பாருங்கள். இந்த சரீரத்துக்கு பசி என்பது தேவை, அதாவது உணவு தேவை. 40 நாட்கள் ஆண்டவர் உபவாசம் இருக்கின்றார். 40 நாட்கள் உபவாசம் இருக்கின்றார். அப்போ அந்த சரீரம் பசினால வாடுது. அந்த சாத்தம் சோதிக்கிறான். நீங்க பசிக்கிறீங்களே, இந்த கல்லை அப்பங்களாகி சாப்பிட வேண்டியதான். அருமையான நீங்கள் பார்ப்போம், நம்மள எத்தனை பேருக்கு உபவாச ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நம்ம சபையில் அன்பின் விருதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. எதுக்கு எடுத்தாலும் எல்லாருமே மௌனமாக இருக்கீங்களா? தமிழ் தெரியாதா? ஏதாவது டிரான்ஸ்லேட்டர் ஏதாவது வேற ஏதாவது மொழியில பண்ணணுமா? அன்பின் விருதுக்கு நமக்கு எல்லாரும் ஆஜர், சோத்திர கூட்டத்துக்கு எல்லாரும் ஆஜர், உபவாசத்துக்கு சோத்திர கூட்டத்துக்கு வண்டிக்கு வேன் பிடிச்சி காசு போட்டு எல்லாம் கிளீனா போயிடுவோம், நல்லா சாப்பிடுறோம் வைக்கிறோம். ஆனா நம்ம சரீரத்தை ஒடுக்குகிற உபவாசத்துக்கு நம்ம ஏன் போக மாட்டேங்கிறோம்? ஒருத்தர் உபவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு சொன்னாலே அவர் இன்னும் சரீரத்துல என்ன செய்யறாரு? மாம்சத்துல இன்னும் மறிக்கல, மாம்சத்துக்கு இன்னும் முக்கியம் கொடுத்துட்டு இருக்கிறார். அவரால் பசியால அதனாலதான் 40 நாள் அந்த பசியில வாட விடுறாரு, சரீரத்தை வாட விடுறாரு ஆண்டவர். வாட விட்டுட்டு அந்த நேரத்திலையும் சாப்பிட மாட்டேங்கிற நிக்கிறார். அப்போ உபவாச ஜெபங்கள் என்பதுதான் சரீரத்தை ஒடுக்குதல் என்பது. இது அநேக சமயங்களில இயல்பாகவே நம்ம வாழ்க்கையில பல அனுபவத்துல கொண்டு வர. நம்ம அப்ப எப்படி இருக்கிறோம்? பசியோடு இருக்கிறோம், சாப்பாடு பரிமாறப்படுது, நமக்கு வரும்போது சாப்பாடு காலி ஆயிட்டு என்ன ஆகும்? கோபம் பிச்சுக்கிட்டு வருதுன்னா அங்க ஆண்டவர் நமக்கு சிலுவை வைக்கிறார். நமக்கு வேணுக்குன்னு நமக்கு சாப்பாடு கிடைக்காம பண்றாங்க. அந்த நேரத்துல என் சரீரத்தை சாக கொடுக்கணும், அந்த இடத்துல எனக்கு அந்த கோபம் வரக்கூடாது. சாப்பாடுல பரவாயில்ல, ஆக்குற வரைக்கும் நான் பொறுமையா இருக்கேன். இதுக்கு நம்ம நீங்க பல காரணம் சொல்லுவோம். சுகர் ஆயிட்டு படப்படன்னு வருது. படப்படன்னு சுகர் வரல, நமக்கு ஆத்மா, நம்ம மாம்சம் துடிக்கு படப்படன்னு. நம்ம அதை அடக்க முடியும். இவ்விதமாக சாப்பிடுவது மட்டும் இல்லை. நல்ல ஒருத்தர் நம்ம நல்ல ட்ரெஸ், இன்னைக்கு ஒரு மேரேஜுக்கு போறோம், ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருப்போம், திடீர்னு அதுல என்ன ஆயிரும்? யாரை ஒருத்தங்க ஒரு ஆளுக்கு தண்ணியோ ஏதாவது கொட்டிடுவாங்க. இப்போ சாதாரண ட்ரெஸ் எடுத்து போடணும், கோபம் வருதா? அந்த சாதாரண ட்ரெஸ்ஸோட நம்மளால போக முடியுதா? ஃபங்க்ஷனுக்கு போகிறோமா? அதுதான் மாம்சத்தை சிலுவையில் அறைதல். இந்த மாம்சமானது இப்படி தன் இஷ்டத்திற்கும் தன் விருப்பத்திற்கும் தக்கவாறு அது வாழ விரும்புகிறது. ஆண்டவர் அந்த மாம்சத்திற்கு ஒரு சிலுவையை கொடுக்கின்றார், மரணத்தை கொடுக்கின்றார். ஆகவே அருமையானவர்களே, இந்த மாம்சம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாம்சத்தை நாம் சிலுவைக்கு நாம் கொடுக்க வேண்டும். அதனால பல்வேறு வகையில பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல நாம அது ஆண்டவர் இந்த மாம்சத்தை சிலுவைக்கு கொண்டு போகின்ற பொழுதெல்லாம் அதை நாம் ஏற்றுக்கொண்டு, அப்ப முதலாவது இந்த மாம்சமானது என்னை கீழ்ப்படியாதவனாக ரெபலியஸாக மாற்ற முடியும். அனைவரோடு எசைஞ்சு போக முடியாம போகும்,
சபையில ஒன்னா போக முடியாம போகும். அந்த மாம்சமானது எப்பமாவது வந்து எப்போல தன் விருப்பத்தை மட்டும்தான் முன்னிறுத்து கொண்டே இருக்கும். அந்த தன் விருப்பத்தை முன்னிறுத்தக்கூடிய அந்த காரியத்துக்கு நாம் மறிக்க வேண்டும். அடுத்து இந்த மாம்சம் எல்லாம் நமக்குள்ள இருக்கு, இதெல்லாம் நம்மளை மாற்றுது. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதை நான் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து கொண்டே இருக்குது. இதே நேரத்தில் நிறைய நேரங்கள்ல நம்ம அனுபவிக்கணும். எப்படிதான் அனுபவிப்போம்? நம்ம சிலுவை கொண்டு வருவாங்க. அதாவது பந்தி பரிமாறப்படும் போது நமக்கு பக்கத்துல என்ன செய்வாங்க? நல்லா வசமா வச்சுட்டு போவாங்க, நமக்கு எலும்பு வச்சுட்டு போவாங்க. அப்போ நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்? இது நடக்கும். இதை வந்து நம்ம நினைப்போம், அந்த மனுஷன் சரியில்லை, இந்த மனுஷன் பரிமாறுறவன் சரியில்லை நம்ம நினைப்போம். ஆனா ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறாங்க? அவன் சரியோ சரியில்லை அது ரெண்டாவது விஷயம். ஒன்னு நான் என்ன செய்யறேன், நீ அதுக்கு மறி வச்சுட்டு போனாலும் பேசாம அமைதியை எடுத்து சாப்பிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போ. அதை பத்தி முறுப்பு இருக்காரு, எனக்கு இப்படி எனக்கு சரியாக எனக்கு வைக்கல, எனக்கு இப்படி வந்து என்னை அவமானப்படுத்திட்டாங்க, இன்சல்ட் பண்ணிட்டாங்க அப்படிலாம் நினைக்காது. கர்த்தர் என்ன வந்து நினைச்சிருக்காரு, யாத்துமாவை இந்த இடத்துல என் மரணத்துக்கு கொண்டு போறார், என் மாம்சத்தை சிலுவைக்கு கொண்டு போறார், வேணுக்குன்னே அவர் வச்சுட்டு போகட்டும், எனக்கு பிடிக்காதவர் பரிமாறுவார். இது எப்போ அப்பதான் நடக்கும். என்ன பிடிக்காதவர் பரிமாறும் போது எனக்கு என்ன செய்வாங்க? கொஞ்சம் வச்சுட்டு போவாங்க. அது இன்னொரு நம்ம யாராவது ஒரு முக்கியமான ஆளுக்கு பக்கத்துல உட்காரக்கூடாது. கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷன்ல முக்கியமான, இப்ப நான் இப்ப இங்க இருக்கேன்னா எனக்கு பக்கத்துல யாராவது உட்காரக்கூடாது. எனக்கு திடீர்னு ஒரு துண்டை தூக்கி போட்டுருவாங்க, ஒரு மரியாதையும் போட்டுருவாங்க. அப்போ உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு சங்கடம் வரும். ஆனா நீங்க அதை ஏத்துக்கிட்டு தான், அதுக்காக ஒண்ணும் இல்லை. என் ஆத்ம சிலுவையில இன்னைக்கு எனக்கு வந்து ஆண்டவர் என் மாம்சத்தை வந்து சிலுவையில அறையிறாங்க, ஏத்துக்கிறது. இது எல்லாருக்கும் வரக்கூடிய, இது இங்க மட்டும் இல்லை, நம்ம பல இடத்துக்கு போகும்போது, இது இங்க மட்டும் இல்லை, ஒரு சாதாரண ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது, ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகும்போது, இப்படி பலவாறான நிலைமைகள்ல வந்து நம்முடைய மாம்சத்தை வந்து ஆண்டவர் என்ன செய்யறாங்க? சிலுவைக்கு கொண்டு போவாங்க. இப்ப அடுத்து இதை நம்ம உணர்ந்து, இதெல்லாம் அந்த விதமாக எடுத்துக்கொண்டு மற்றவங்களை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு ஆண்டவர் நேரிடுகின்ற பொழுது அதை மாம்சத்தை சிலுவையில ஒப்பு கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கின்ற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். அவன் பிசாசு நம்மளை வந்து தேவனுக்கு எதிராக திருப்புவதற்காக எப்பொழுதுமே கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். பிசாசும் அவன் சேனைகளும் நமக்கு. அப்ப அதனாலதான் நம்ம மற்றவங்களை பத்தி தப்பா புரிந்து கொள்ளுது. அநேக நேரங்கள நம்ம வந்து ஒரு வேலை ஸ்தலத்துல இருக்கிறோம், யாராவது ஒருத்தர் 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க, அவங்க நம்மளை பத்தி தான் பேசுறாங்கன்னு நினைக்க வைப்பான். இவ்விதமாக பிறர் அதாவது சூழ்நிலைகளை தவறாக புரிந்து கொள்ளுதல், சுற்றியுள்ள மனிதர்களை தவறாக புரிந்து கொள்ளுதல், இந்த விதமாக புரிந்து கொள்ளுதல்ல நம்முடைய சிந்தையில தவறான எண்ணங்களையும் தவறான புரிந்து கொள்ளுதலையும் கொடுத்து நம்மை தேவனுக்கு விரோதமாக செயல்படும்படியாக மாற்றும், தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாக நம்மை மாற்றுவோம். அவன் பிசாசு சேனைகள் நம்ம சுற்றிக்கிட்டே இருக்குது. எங்க நம்மளை கீழே தள்ளலாம், எந்த இடத்துல நம்ம யார் மீதாவது வருத்தப்படவோ, யார் மீதாவது கோவப்படவோ, நம்ம வந்து ஒரு பொதுவான காரியத்துல நம்ம எசந்தி போக முடியாதபடியோ, அல்லது வேற எந்த காரியத்திலும் எதையும் செய்ய முடியாதபடிக்கு நம்மளை வஞ்சிக்கிறதுக்காக நம்மளை சுற்றி பிசாசு சேனைகள் செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் அந்த பிசாசு நம்மளை என்ன செய்யணும்? தேவனுக்கு விரோதமா நம்மளை எதிர்த்து நிக்க வைக்கணும். அதுக்காக தான் அதை செய்யறான். அடுத்த அப்போ அதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். நம்ம எதற்கு எடுத்தாலும் நம்ம நினைக்கிறது தான் சரி, நம்ம நினைச்ச மாதிரி அவங்க நம்மளை பத்தி தான் நினைக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் நம்ம விடணும். யார் என்னை பத்தி நினைத்தாலும் சரி, யார் என்ன பேசினாலும் சரி, நேரடியாக நமக்கு வராத வரைக்கும் எதை பத்தி கவலையே படக்கூடாது, எதை பத்தி சிந்திக்க கூடாது, எதை பத்தி நம்ம யூகிக்க கூடாது. இதை கத்துக்கிட்டாதான் நீங்க வந்து பிசாசின் வஞ்சகத்துல இருந்து தப்பிக்க முடியும், பிசாசின் தந்திரங்கள்ல இருந்து கதிக்க முடியும். பிசாசுடைய தந்திரமும் வஞ்சகமும் மெயினாகவே நம்முடைய மனதில் தான் அவனுடைய எல்லா யுத்தங்களையும் தந்திரங்களையும் செயல்படுத்துகிறான். நாம் பிறரை பற்றி எண்ணுவது, பிறரை பற்றி கற்பனை செய்வது, பிற காரியங்களை பற்றி யோசிப்பது, மனதில் தான் அவனுடைய மிகப்பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அதை நாம் புரிந்து கொண்டு தேவையற்ற சிந்தனைகளை நாம் விட வேண்டும், தேவையற்ற சிந்தனைகளை நாம் விட வேண்டும். அதனாலதான் நீங்க இன்னைக்கு வந்து நம்ம பிள்ளைங்களை ஏன் டிவி ப்ரோக்ராம் அதிகமா பார்க்காதீங்கன்னு சொல்றோம்.
டிவி ப்ரோக்ராம்ல இருந்து வரக்கூடிய அநேக தகவல்களும் அநேக செய்திகளும் குப்பைகளும் மாம்சத்துக்குரியதும் பாவத்துக்குரியுமா அது உள்ளுக்குள்ள போகும்போது அவங்க நிச்சயமா அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க நிச்சயமா அவங்க பாவத்தை செய்யத்தான் செய்வாங்க. அதை உலகத்தை விட்டு நோக்கி தான் போவாங்க. அதை பார்க்கிற வரைக்கும் அவங்களுக்கு வெளியே அவங்களுக்கு வெற்றியின் விடுதலை ஜீவியம் கிடைக்காது. நான் எல்லா டிவி எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் ஆண்டருக்காக வாழ்வேன்னு நினைச்சாங்கன்னா அவங்க மிகப்பெரிய வஞ்சம். அது அது ஒரு பொய். வாழ முடியாது. அப்போ நம்ம ஏன்னா மனதுல அவன் அவனுடைய தகவல்களை வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும்போது அதை தடுக்கலைன்னா நமக்கு இதான். அது டிவி செல்லு மாத்திரம் இல்ல, இந்த மாதிரி ஒருத்தரை பத்தி நம்ம நினைக்கிறது, கற்பனை பண்ணுவது, ஒருத்தர் பேசுறதோ அல்லது ஒருத்தர் வந்து இன்னைக்கு நான் ஏதாவது ஒரு சிந்தனையில கடந்து போவேன். நிறைய பேர் தூத்துக்குடியில போயிருப்பாங்க. நான் ரோட்ல ஏதாவது ஒரு சிந்தனையில போகும்போது நீ பார்த்துட்டு பார்க்காமே போயிட்டீங்க. ஏன் மொத்தத்துல பார்க்கவே இல்லப்பா? இல்ல நீங்க பார்த்துட்டு என்ன பார்க்காம போயிட்டீங்க. என் மேல உங்களுக்கு ஏதோ ஒரு கோபத்தை நீங்க வந்து செய்றீங்க, நீங்க இப்படி காமிக்கிறீங்க. இவ்விதமான எண்ணங்களை இதே மாதிரி பல சூழ்நிலைகள், பல விதவிதமான காரியங்கள் நம்ம ஒவ்வொருத்தரை பத்தி இவங்க இதுக்காகத்தான் இது இப்படி நடந்துக்கிறாங்க, இப்படித்தான் நடந்துக்கிறாங்க. நம்ம யோசித்து நம்ம என்ன நினைக்கிறோம், நான் பெரிய புத்திசாலி, மனுஷர்களை டக்குன்னு ஒரே பார்வையில கணிச்சிருவேன், அவங்களுடைய எல்லாத்தையும் எனக்கு தெரியும் நீங்க நினைச்சிருக்கீங்க. ஐயோ பாவம், நீங்க ரொம்ப ஏமாந்துருக்கீங்க. நீங்க வாழ்க்கையில நிம்மதியாவே இருக்க மாட்டீங்க. இதனுடைய உச்சத்துல நீங்க போவீங்கன்னா வருத்தப்படுகிறாதீங்க, உங்க மனநிலை பாதிக்கப்படும். நீங்க இப்படி சிந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க, இப்படி இன்னார் இதை செஞ்சார் இப்படி ரொம்ப ஓவரோடு ஆகிட்டே இருந்தீங்கன்னா உங்க மனநிலை டிப்ரெஷனுக்குள்ள போவீங்க. முடிவில் உங்களுடைய மனநிலை பாதிக்கப்படும். இப்படிப்பட்டவங்களை பத்தி பொதுவாக இப்ப ரொம்ப சென்சிட்டிவானவங்க, அதுக்கு நம்ம பேர் ஒரு நல்ல பேர் வச்சிருக்கோம். எப்படி என்ன பேர் நீங்க ஏதாவது இப்படி ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறவங்களுக்கு நம்ம ஒரு நல்ல பேர் வச்சிருக்கோம். இல்ல 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 என்ன மானஸ்தன் மானஸ்தன்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் மெண்டல் கேஸ், அவ்வளவு மெண்டல் கேஸ் தான் அழையும். மானஸ்தன்னு சொல்லிக்கிட்டு எதையா சின்ன சின்ன காரியங்களையும் குறைய கண்டுபிடிச்சிக்கிட்டு தப்பா யோசிச்சுக்கிட்டு தப்பா செஞ்சுக்கிட்டு அதுல வைராக்கியம் பாட்டு அப்படியாக்கு இப்படியாக்குங்கிறது பெரும்பாலும் இப்படிதான். இந்த மானஸ்தங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறவங்க, நான் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன், நான் யாருக்கும் கீழே போக மாட்டேங்களா, இந்த கேஸுகள் ஃபுல்லா இந்த மனங்களை பாதிக்கப்பட்ட கேஸுகள். எதையுமே தப்பா புரிஞ்சுட்டு ஒரு விரிவான மனசு இல்லாம ஒரு பக்குவம் இல்லாம சென்சிட்டிவா இருக்கிறதுங்கிறது தப்பான எண்ணங்களுக்கு அதிக அழுத்தம் கொடுப்பதினால் வரக்கூடிய விளைவு. ரொம்ப சென்சிட்டிவா இருக்கேன்னு சொல்றவங்க ஃபுல்லா இந்த டேக் இட் ஈஸியா இருப்பாங்க பாருங்க, அவங்க அதான் அதுல பக்குவப்பட்டவங்க. டேக் இட் ஈஸி, எதையுமே அப்படி ஒரு லேசா எடுத்துட்டு போயிடுவாங்க. ரொம்ப சென்சிட்டிவா எடுக்கிறவங்க ஃபுல்லா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க. அவங்க புத்திசாலி கிடையாது, அவங்க மனுஷர்களை புரிந்து கொள்ளல, அவங்க மொத்தத்துல தப்பாவே புரிந்து கொண்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையை பற்றியே அவங்களுக்கு தப்பா புரிந்து, அவங்களுக்கு வாழ தெரியவே இல்லைன்னு தான் சொல்லணும். சென்சிட்டிவா இருக்கிறவங்க எதுலையுமே டேக் இட் ஈஸியா போய் ஒரு பொறுமையா நிதானமா டேக் இட் பரவாயில்ல அப்படின்னா அவங்க நிறைய அனுபவத்தை அடைஞ்சிருக்காங்க, பக்குவம் அடைஞ்சிருக்காங்க, எல்லா வாழ்க்கை எதத்தை உண்மையை சரியா புரிஞ்சு கொண்டு இருக்காங்க. அவங்க தான் கரெக்டா இருப்பாங்க, நிதானமா இருப்பாங்க, அவசரப்பட மாட்டாங்க, பதாட்டப்பட மாட்டாங்க, டக்குன்னு குறை சொல்ல மாட்டாங்க, சின்ன சின்ன காரியத்துக்கும் குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை உருவாக்குவது பிசாசு. பிசாசு தான் இப்படிப்பட்ட காரியங்களை நமக்குள்ள உருவாக்குறான். நம்மளை வந்து இப்படி வந்து ஆண்டவருக்கு விரோதமா மாற்றும்படி செய்கிறான். அப்போ அடுத்து 5வது காரியம் கலாத்தியர் 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், பிழைத்திருக்கிறேன், நான் அல்ல கிறிஸ்துவே. அப்ப நான் அல்ல சுயத்தை அழித்தல். சுயம், எனக்குள்ள ஒரு சுயம் இருக்கிறது. இந்த சுயத்தை பற்றி நாம் தப்பா சுயநலம், சுய பாதுகாப்பு, சுய விருப்பம், சுய இச்சை, இப்படி தப்பான காரியத்தை பத்தி யோசிக்கிறோம். ஆனா அதாவது ஒரு நல்ல நீதிமானாக இருக்கக்கூடியவர், எந்த அப்பழுக்குமற்ற பரிசுத்தமாக இருக்கக்கூடியவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தொடர்கிறார், என் சுத்தம் அல்ல உம்முடைய சுத்தமே ஆகட்டும். அதாவது நான் தனித்து செய்யக்கூடிய தன்மை, இந்த நான் தனித்து செய்யக்கூடிய இந்த தன்மை தேவன் தான் நம்மளை படைச்சிருக்க. ஆனா இந்த நானை நாம் அவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். நான் தனித்து செயல்படாதவனாக தெய்வ சித்தத்தை தவிர வேற எதையும் செய்யக்கூடியாதவனாக நான் இருக்க வேண்டும். ஆனால் இந்த நான் என்ற இந்த சுயமானது எனக்குள்ள இருந்து என்ன செய்யும், நான் என்னை தேவனிடத்தில் இருந்து பிரித்து தனித்து செயல்படக்கூடிய நானே சுயமாக செயல்படக்கூடியவனாக என்னை மாற்றும். அதுல இருந்து நாம விடுதலை பெறணும்.
ஆகவே அருமையானவர்களே, இந்த 5 காரியங்களும் எனக்குள்ளே என்னை ஒரு ரிபலியஸாக, ஒரு கலகக்காரனாக, என்னை ஒரு கீழ்ப்படியாதவனாக மாற்றும்படி எனக்குள் இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்கிறோம், இப்ப இந்த கலகக்காரி மரியாள் யோசேப்போடு சேர்க்கப்படுகிறாள், யோசேப்புக்கு நியமிக்கப்படுகிறாள். யோசேப்பு என்ற வார்த்தையின் என்ன? சேர்த்து கொள்ளப்படுதல் என்று அர்த்தம். சேர்த்து கொள்ளப்படுதல், இன்னொரு வகையில மீட்டு கொள்ளப்படுதல், மீட்பர், ரட்சகர் என்ற அர்த்தங்கள் எல்லாம் அதற்குள்ளே வரும். இத எபேசியர் 2:18 நாம் வாசிப்போம். எபேசியர் 2:18. இழந்து போனதை மறுபடியும் சேர்த்துக் கொள்ளுதல், கூட்டிக் கொள்ளுதல். அதற்கு பிறகு யோசேப்பு அந்தபடியே நாம் இருக்கிறதாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில், அதாவது பாவத்தினால நம்ம பிதாவை விட்டு பிரிந்து போனோம், இப்ப மறுபடியும் பிதாவின் இடத்துல சேர்க்கப்படுறோம். இந்த யோசேப்பு என்கிற இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முதல்ல மரியாள்ல இருந்து நம்ம கற்றுக்கொள்கிறது, நாம எப்படி கலகக்காரலா இருக்கிறோம், கீழ்ப்படியாம போகிறோம், நமக்கு என்னென்ன காரியங்கள்லாம் நமக்கு இருக்கு. இப்ப நம்ம பிதாவின் இடத்திலே சேர்க்க, தேவனிடத்திலே, தேவனால் படைக்கப்பட்டு தேவனோடு சேர்ந்து வாழ்ந்த நாம் பாவத்தினாலே தேவனை விட்டு பிரிந்து போன நாம் மறுபடியும் பிதாவின் இடத்திலே சேர்க்கப்படுகிறோம். அப்போ இந்த சேர்க்கப்படுதல் எப்படி நடைபெறுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் பிதாவோடு சேர்த்து இருக்க வேண்டும் என்றால், பிதாவினுடைய அந்த நம்ம ரட்சிக்கப்படும் போது பிதாவினோடு சேர்த்து விட்டோம். ஆனால் இந்த தெய்வீக ஐக்கியத்தை எவ்வளவாக அனுபவிக்கிறோம், அது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நாம அவரோட சேர்க்கப்படும் பொழுதுதான் இப்ப ரிபலிசியா இருக்கிற நாம இயேசு கிறிஸ்து என்ற கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக நாம் மாற முடியும். அந்த மாற்றம் நிறைவேற வேண்டும் என்றால் நான் பிதாவோடு சேர்ந்து இருப்பது. அதைத்தான் 1 யோவான் 1 நான் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. அப்போ பிதாவோடும் இயேசு கிறிஸ்துவோடும் உள்ள அந்த ஐக்கியம் தான் என்னை மாற்றுது. அந்த ஐக்கியத்துல இருந்து இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த ஜீவன் எனக்குள்ள பாயுது, அது என்னை மாற்றுகிறது. அந்த ஐக்கியம் எப்படி இருக்குது? அந்த ஐக்கியங்கிறது என்ன? தேவனோடு ஜெபித்தல். அதனாலதான் நம்ம சொல்றோம், இந்த கிறிஸ்துவுக்காக வாழ்வதாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறதாக இருந்தாலும் சரி, சபை ஊழியமா இருந்தாலும் சரி, ஜெபம் இல்லாமல் எதுவும் இல்லை. நம்முடைய ஐக்கியம் ஜெபத்திலிருந்து உருவாக வேண்டும். நாம் அன்பை எதிர்பார்க்கிறோம், அன்போடு இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், அந்யோன்யத்தை எதிர்பார்க்க வேண்டும். இந்த அன்பு அந்யோன்யம் ஐக்கியம் எங்கிருந்து தோங்க வேண்டும்? தேவனோடு உள்ள ஐக்கியத்திலிருந்து தொடங்க வேண்டும். தேவனுடைய சத்தியத்திலிருந்தும், தேவனுடைய வார்த்தையிலிருந்தும், தேவனுடைய ஐக்கியத்திலிருந்தும், தேவ ஆவியானவரிலிருந்து தொடங்க வேண்டும். அப்போ அதனாலதான் நாம இந்த ஜெப வேலைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளாக கூடி ஜெபிக்கக்கூடிய ஜெப வேலைகளுக்கும் உபவாச வேலைகளுக்கும் நாம் மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்த ஜெபம் இல்லாம, உபவாசம் இல்லாம நம்ம ஊழியம் செய்ய முடியாது. ஆண்டவருக்காக வாழறது ரொம்ப கஷ்டம். வாழ்ந்துட்டே இருக்கும்போது திடீர்னு பிரச்சனை வந்துடும், திடீர்னு காணாம, திடீர்னு அட்டி விடும், திடீர்னு சதறிடும். அப்போ ஜபத்துல இருந்து வர்றதை எதையாவது அசைக்க முடியாது. தேவனுடைய வார்த்தையிலிருந்தும், தேவனுடைய சத்தியத்திலிருந்தும், தேவனுடைய ஐக்கியத்திலிருந்தும், தேவனுடைய ஆவியான அந்த ஐக்கியமும் அன்பும் எங்கிருந்து உருவாகணும்? ஜபத்திலிருந்தும் தேவனுடைய சத்தியத்திலிருந்து உருவாகும். அப்போ இந்த ஐக்கியம், அதனால தேவனோடு போய் நம்மளை சேர்த்திருக்கிற, தேவனோடு சேர்த்திருக்கிறது எப்படி சேர்க்கப்படும்? அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னா, முதல்ல தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், நாம பரிசுத்தமா இருக்கணும். அப்ப பரிசுத்தமாவதற்கு என்ன தேவை? எபேசியர் 2:13 பார்ப்போம். இந்த பரிசுத்தத்தை கொண்டு வருவதற்காகத்தான் எபேசியர் 2:13, முன்னே தூரமா இருந்த நீங்கள், பாவத்தினால முன்னே தேவனுக்கு தூரமா இருந்தோம், இப்பொழுது இரத்தத்தினாலே சமீபமான. அப்போ இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவம், நம்ம பாவம் செஞ்சுதான் நம்ம தேவனுடைய ஐக்கியத்தை இழக்கும் போது, அந்த பாவத்தை அறிக்கை செஞ்சு ஆண்டுடைய இரத்தத்தினால நம்ம கழுவப்படுகிற போதெல்லாம் மறுபடியும் நாம் தேவனோடு சேர்க்கப்படுகிறோம். அப்போ நாம செய்யற தவறுகளை நம்ம உணர்ந்து, நம்ம தவறு செய்யறோம், தப்பு செய்யறோங்கிறத உணர்ந்து அறிக்கையிட்டு ரத்தங்கள். இந்த உணர்தல் எப்போ வருது? தேவனுடைய ஐக்கியத்தை நம்ம எப்பெல்லாம் இழக்கிறோமோ, நம்ம எங்கேயோ தப்பு பண்றோம், யார்கிட்டயோ தப்பா பேசிட்டோம், அது தப்பான காரியங்களை செஞ்சிட்டோம், தப்பான சிந்தையோடு நடந்துட்டோம், தப்பான விருப்பங்கள் நம்ம இருதயத்துல வந்துட்டு, அதனால தேவனுடைய ஐக்கியத்தை நம்ம இழந்திருக்கிறோம். இதை உடனடியாக கண்டுபிடிக்கிறதுல இருக்கிறது தான் நம்ம வெற்றியுள்ள வாழ்க்கை. நம்ம என்ன செய்யறோம்?
ஆண்டவருடைய ஐக்கியத்தை இழந்தாலும் வழக்கம் போல நம்ம என்ன செஞ்சு ஜெபிச்சுட்டு இருக்கிறோம், வழக்கம் போல வேதத்தை தியானிக்கிறோம், வழக்கம் போல சபைக்கு போறோம், வழக்கம் போல வசனம் கொடுப்போம், வழக்கம் போல நம்ம ஊழியம் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனா ஐக்கியத்தை இழந்த நிலைமையில செஞ்சுக்கிட்டு இருப்போம், அதை உணராம இருப்போம். நீங்க ஐக்கியத்தை இழந்த நிலைமையில் நீங்க செய்யற எல்லாமே ஜீரோ தான், அது வேஸ்ட் தான். நம்ம எப்போ ஐக்கியத்தை உடனடியாக உணர்ந்து உடனடியாக தன்னை சரி செய்து கொள்ற வருவது தான் தேவனுக்காக பிரகாசிக்கிறவர்களாக இருக்கிறார். அப்ப முதல்ல நம்ம நல்லா கவனம் இருக்கும், தேவ பிரசன்னம் என்னோட எப்பவும் இருக்குதான்னு நம்ம உள்ளார்ந்த விதத்துல எனக்கும் தேவனுக்குள்ள ஐக்கியம் எப்படி இருக்குங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த ஒரு துண்டு விழுந்த உடனே டக்குன்னு நம்ம ஏதாவது தப்பு செஞ்சா மட்டும்தான் அங்க துண்டு விழும். நம்ம ஏதாவது தப்பா பேசி இருந்தால், தப்பா நம்ம நினைச்சிருந்தால், தப்பான காரியங்களை செய்திருந்தால் மட்டுமே தான் இந்த ஐக்கியம் துண்டிக்கப்படும். அதை உண்டிக்க உடனே நம்ம முதல்ல யோசிக்கணும், வேதை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று நான் யோசித்து தேவ சமூகத்தில் அதை உணர்ந்து நான் சரி செய்து விட்டால், அப்போ அதை மறுபடி நான் விழாமல் யாரும் இருக்க முடியாது, தப்பு செய்யாம யாரும் இருக்க முடியாது. ஆனால் தப்பு செய்வதை உடனடியாக உணர்ந்து சரி செய்வதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியம். அந்த தப்பை உணர்ந்து, அந்த பாவத்தை உணர்ந்து உடனடியாக ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி அவருடைய ரத்தத்தினாலே மறுபடியும் சேர்க்கப்படுகிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் தேவனுடைய ஐக்கியத்திற்கு எபேசியர் 2:16, பகையை சிலுவையினால், தேவனுக்கும் நமக்கும் இடையில உள்ள பகைய சிலுவை கொள்ளுகிறது. சிலுவை என்றால் பாடு, மரணம், கிறிஸ்துவனுடைய மரணத்தை சுமத்தல். தேவனுடைய ஐக்கியத்தை நம்ம அளவில்லாமல் அனுபவிக்கணும்னா நான் சிலுவை மரணத்தை சுமக்க வேண்டும். மரணமானது என்னிலும் ஜீவனானது உங்களிலும் பலன் செய்கிறது. அப்போ அந்த மரணங்கிறது என்ன? என் ஆசைக்கு மறித்தல், என் விருப்பத்துக்கு மறித்தல், என் நோக்கத்துக்கு. நான் எனக்கு ஆண்டவர் எங்கெல்லாம் மரணத்தை கொண்டு வர்றாரோ அங்கெல்லாம் நான் அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளுதல், சகித்துக் கொள்ளுதல். அந்த சிலுவை தான் தேவனுக்கும் எனக்கும் இடையே. இந்த பகை தேவனுக்கும் நமக்கும் இடையில உள்ள பகை. இந்த தேவனுக்கும் நமக்கு உள்ள பகைய சிலுவை தான் கொள்ளும், சிலுவை மரணம் தான் கொள்ளும். அப்போ நான் எப்பொழுதும் மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். சிலுவை மரணம் என்னிலே வருகின்ற பொழுது, அதை நான் ஏற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் தேவனுடைய ஐக்கியத்துல நிலைச்சு நிற்க முடியும். தேவனுடைய அழைச்சத்தில் நினைக்கும் போது கர்த்தர் நம்மளை எப்படி பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து வனாந்தரத்துக்குள்ள எடுத்து சென்றார். அங்கே பிசாசு சோதிக்கின்றான். அதே போல இந்த உலகம் வனாந்திர வாழ்க்கையில பிசாசு பல சோதனைகளை கொண்டு வரும்போது அதுலலாம் நம்ம ஜெயிக்கணும். நம்ம சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது அந்த மரணமானது என்னிலே கிரியை செய்கின்ற பொழுது தேவனோடு நான் நெருங்கி இருக்கிறேன். அப்போ அடுத்ததாக நாம் பார்க்கும்போது மூன்றாவதாக எபேசியர் 2:18, அப்போ இங்க நான் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஐக்கியத்தை தருகின்றார். அப்ப பரிசுத்த ஆவியானவரால் நாம ஆவியானவரால் நிறைந்து வாழ்தல், ஆவியில் நிறைந்து வாழ்தல். ஆவியில் நிறைந்து வாழ்தல் என்பது ஆவியானவருடைய ஏவுதலின்படியும் உணர்த்துதலின்படியும் ஜீவிப்பது. என் வாழ்க்கையில நான் என் அறிவின்படி வாழாமல் அல்லது மற்றவர்கள் சொல்வதின்படி வாழாமல் ஆவியானுடைய உணர்த்துதலின்படி நான் வாழ வேண்டும். என் வாழ்க்கை ஜீவியம் மாறணும். இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? நம்ம அறிவுக்கு சரின்னு தோன்றதை நம்ம செய்வோம். அல்லது என் மனைவி சொல்றதையோ, அல்லது என் தகப்பன் சொல்றதையோ, அல்லது என் பெற்றோர் சொல்றதையோ, என் நண்பர்கள் சொல்ற யாரோ ஒரு மனிதர்கள் சொல்வதை நான் கேட்போம். அவர்கள் சொல்லலாம், கேட்கலாம். ஆனா என் உள்ளுக்குள்ள இருந்த ஆவியானவர் நீ இதை செய், இதை செய்யாத அப்படின்னு அவர் என்ன நடத்தணும். மற்றவங்க எல்லாம் எல்லாரும் சொல்லலாம், அதை நான் கேட்கலாம். எல்லாத்துக்கும் எதிர்த்து பதில் சொல்ல வேண்டியதில்லை. எனக்குள்ள கர்த்தர் என்ன ஆவியானவர் சொல்றாரோ அதை நம்ம கரெக்டா செய்யும். அதே ஒருவேளை மற்றவங்க சொல்றதுல அவர் சொல்றது சரியா இருந்தா நம்ம அதை செஞ்சுட்டு போகலாம். யாரோ ஒருத்தர் சொல்றது ஆவியானவர் சொல்றதுக்கும் அதுக்கும் சரியா இருந்துச்சுன்னா நம்ம அதை செய்யலாம். அப்போ ஆவியானவரால் நடத்தப்படுகின்ற வாழ்க்கையில இருக்கும்போதுதான் தேவனோடு நாம் நெருங்கி இருக்க முடியும். இது எல்லாத்துக்குமே வேணாலும் ஜெப வாழ்க்கை நமக்கு நல்லா இருக்கணும். அந்த ஜெப வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில நம்ம ரொம்ப தோத்து போயிருவோம். அதனாலதான் சபையா நம்ம எப்பப்பெல்லாம் கூடி ஜெபிக்கிறோமோ அங்கெல்லாம் நம்ம பங்கு கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஜபத்துக்கு எவ்வளவு தூரம் முக்கியம். எத்தனை நாள் தரித்திருந்து ஜெபிக்கிறோம். அந்த ஜெபிக்கும் போது நம்மளை தாழ்த்தி ஜெபிக்கிறது, அறிக்கையிட்டு ஜெபிக்கிறது, ஆண்டவரை துதியில நிறைந்து ஜெபிக்கிறது, இதெல்லாம் நம்ம வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப ஆவியானவரால நிறைந்த வாழ்க்கையில தான் நம்ம அவரோட சேர முடியும். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறோம், நம்ம அந்த மத்திய எழுதின சுவிசேஷத்துல நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஆவியானவராலே அங்க உண்டானது அந்த கர்ப்பம் ஆவியானவர். மத்திய எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம்
20ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அதாவது இயேசு கிறிஸ்துவை நமக்குள்ள உருவாக்குறது பரிசுத்த ஆவியானவரால் மட்டும்தான் உருவாக்க முடியும். சொந்தத்துல உருவாக்கிட முடியாது, என் சிந்தனா சக்தியில உருவாக்கிட முடியாது, என்னுடைய கற்பனையில அவர் எனக்குள்ள உருவாக்கிட முடியாது. ஆவியானவர் தான் எனக்குள்ள உருவாக்க முடியும். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப ஆவியினால உருவாக்குறதுக்கு முதல்ல ஆவியானவர் எனக்குள்ள உற்பத்தி பண்றது. அப்ப எப்போ உற்பத்தி பண்றார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். யோவான் 3:8. முதல்ல இயேசு கிறிஸ்துவ எனக்குள்ள ஆவியானவர் உருவாக்கணும். முதல்ல அவர் என்ன உண்டாக்கணும், உற்பத்தி பண்ண வேண்டும். அது எங்கே பண்ணுகிறார்? போதும். ஆவியினால் பிறந்த எவனும், யார் ஆவியில பிறக்கிறாங்களோ அவங்களுக்குள்ளதான் இயேசு கிறிஸ்து முதல்ல பிறக்கிறார். அப்ப ஆவியினால் பிறத்தல் இது எப்ப நடக்குது? நம்ம உண்மையா ரட்சிக்கப்படும் போது நடக்குது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால ரட்சிக்கப்படுகின்ற பொழுது ஆவியிலே பிறக்கின்றோம். அப்பொழுது என் ஆவிக்குள்ளாக அவருடைய ஜீவன் உண்டாகிறது. அந்த ஜீவன் உண்டாகிறது, அது முதலாவது உண்டானே இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்து முழுமையா அங்க தோன்றியிடல. இப்ப ஒரு மனிதன் இந்த உலகத்துல நான் இப்ப இருக்கிறேன், என் தாயின் கருவுல நான் எப்படி உருவாயிருப்பேன்? அவன் உருவாயிருக்கும் போது முதல் நிலை என்ன? முதல் நிலை அது ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத விதத்தில் இருக்கக்கூடிய செல்களில் ஏற்படக்கூடிய 2 செல்கள் இணைந்து உண்டாகக்கூடியது, கண்ணுக்கே தெரியாது. அதான் அதிசய அற்புதமாக நாம் உருவாகும். இன்னைக்கு இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கக்கூடிய நான் என் தாயின் கற்பத்துல உருவாகும் போது முதல்ல வரும்போது அது கண்ணுக்கே தெரியாத விதத்துல ஒரு சளி மாதிரிதான் இருக்கும். அந்த முதல் ஜீவன் அந்த சளி மாதிரிதான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது படிப்படியா வளர்ந்து வளர்ந்து அதுல அப்படி ஒவ்வொரு உறுப்புகள்லாம் உருவாகி எலும்புகள் உருவாகி அது ஒரு குழந்தையாக வருது. அதே போலதான் நம்ம ரட்சிக்கப்படும் போது இயேசு கிறிஸ்து ஒரு ஜீவனாக ஒரு 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 பொட்ட அளவுலதான் நமக்குள்ள உருவாக்குறோம். இது அனுதினமும் வளர்ச்சி அடையும். அவர் நமக்குள்ள வந்த உடனே நம்ம திருப்தி அடைஞ்சிடறோம். அவர் முழுமையா அப்பவே வந்துடல. அவருடைய ஜீவன் எனக்குள்ளே தோன்றுகிற பரிசுத்தாவின் நான் ரட்சிக்கப்படும் போது என் ஆவிக்குள்ளே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த ஜீவனை கொண்டு அந்த ஜீவனை எனக்குள்ள முதல்ல என்னை உருவாக்குற ஒரு புது சிருஷ்டியா, ஒரு ஜீவனாக புது ஜீவனாக என்னை உருவாக்குகிறேன். புது சிருஷ்டியாக என்னை உருவாக்குகிறேன். இந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றும் ரொம்ப ஆழ்ந்த அர்த்தத்திற்கு யோசிக்கும். ஆவிக்குள்ள முதல்ல ஒரு ஜீவன் உண்டாகிறது. அந்த முதல் ஜீவன் தான் நான் புது சிருஷ்டியா மாறுவதற்கான ஆணிவேர், அஸ்திவாரம் என்று சொல்லலாம். அந்த ஜீவன் தான் வளர்ச்சி அடையணும். இப்ப இரண்டாவது, அந்த அவிதமாக ரட்சிக்கப்படும் போது உருவான அந்த ஜீவனானது அடுத்து வளர்ச்சி அடையணும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 80வது வசனம். 1:80. லூக்கா 1:80. அந்த பிள்ளை வளர்ந்து போதும் ஆவியிலே பலன் கொள்ளுகிறது. அப்போ அந்த வளர்தல் என்றால் என்ன? எனக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீவன்ல நான் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குள்ள பலப்படுதல் தான் ஆவிக்குள்ள நான் வளர்ச்சி அடைகிறேன். ஆவிக்குள்ளாக வளர்ச்சி அடைதல், அந்த ஜீவன் என் ஆவிக்குள்ளாக வளர்ச்சி அடையும் போது நான் ஆவியிலே பலன் கொண்டவனாக இருக்கும்போது ஜெபிப்பது எனக்கு ஈஸி, வேதத்தை தியானிப்பது ஈஸி, ஊழியம் செய்வது ஈஸி. எனக்கு கொடுத்த காரியங்களை செய்யறதுலாம் எனக்கு நான் ரொம்ப ஆண்டவருக்குரிய காரியங்களை மிகுந்த விரும்பக்கூடியவனாகவும் அதை நான் எளிதாக செய்யக்கூடியவனாகவும் மாறிவிடுகிறேன். ஆவியில பலன் இல்லாதவர்களுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சபையில என்னப்பா 3 மணி நேரம் உட்காந்து போட்டு அருன்னு இருக்கிறாங்க, போட்டு இப்படி போட்டு இருக்கிறாங்க, இப்படிலாம் வரும். எப்ப பார்த்தாலும் கூட்டம்ட்டா பாப்பா இருக்கிறது, இப்படிலாம் வரும். ஆனா ஆவியில நம்ம வளர வளர தேவ சமூகத்துல இருக்கிறதா விரும்புவோம். அந்த சமூகத்துல வாஞ்சியோடு தரிவு தேவ பிள்ளைகளோடு தங்கி இருக்கணும், தேவ பிள்ளைகளோட எப்படி இருக்கணும், ஜெபிச்சுக்கிட்டு இருக்கணும், ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இதை தவிர்த்து எனக்கு வேற எதுவும் வேண்டான்னு அவன் வளர்ச்சிக்கு தக்கவாறு அவன் விரும்பக்கூடியவனாக இருப்பான். அவன் ஆவியிலே பலன் கொள்ளுதல் என்று சொன்னால் ஆவியிலே வளர்தல். அந்த வளர்ச்சி பரிசுத்த ஆவியானவர் என் ஆவியை வளர்க்கிறார். நல்லா கவனிச்சுக்கோங்க, என் ஆவி வேறு, பரிசுத்த ஆவியே வேறு. என் ஆவியிலே பரிசுத்த ஆவி இருக்கிறார், என் ஆவியிலே உயிரை கொடுக்கின்றார், என் ஆவியை வளர்க்கிறார். ஆனால் அவர் என் ஆவியிலே இருக்கின்றார். இந்த சத்தியங்களை நீங்க புரிஞ்சு கொள்ளணும். அப்போ என் ஆவிக்குள்ளாக நான் பரிசுத்த ஆவியானவருக்குள் வளர்கிறேன் என்று ஒருபுறம் சொன்னாலும் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் ஜீவனை கொடுத்து என் ஆவியை வளர செய்கின்றார். நான் ஆவியிலே வளருகிறேன், ஆவியிலே பலனடைகின்றேன். பலனடையும் போது அடையாளங்கள் தான் ஜெபிக்கவோ, ஊழியம் செய்யவோ, வேத வார்த்தைகளை தியானிக்கவோ, ஆண்டோட பிள்ளைகளோட ஐக்கியப்படுவோ எனக்கு எப்பவுமே அது ரொம்ப விருப்பமா இருக்கும். அதை வாஞ்சிக்கிறவனா இருப்பேன், அதை நாடி தேடுகிறவனாக இருப்பேன். அடுத்ததாக பார்க்கிறோம் எபேசியர் 5:18. எபேசியர் 5:18.
முதல்ல உற்பத்தி ஆகணும், ரெண்டாவது வளர்ச்சி அடையணும். இப்ப அடுத்து எபேசியர் 5:18. நீங்க அந்த வசனத்தை கூட டக்குன்னு சொன்னதை எழுதிட்டு அந்த வசனத்தை எடுத்து வாசிக்க முடியாதா? அது சகோதரில் யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம்ல? சகோதரி எழுதிட்டு இருக்கிறாங்க. ஆவியினால் நிறைந்த வாழ்க்கை. இது ஆவியினால் நிறைந்தல் என்பது ஆவியானவரால் கட்டுப்படுத்தப்பட்ட வாழ்க்கை, அல்லது அவர் ஆவியானவர் ஆளுகை செய்கிற வாழ்க்கை. என்னை ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும். என்னுடைய பேச்சு, என்னுடைய நடக்கை, என்னுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றையும் ஆவியானவர் தீர்மானிப்பது. ஆவியானுடைய நடத்துதலின்படி ஆவியானுடைய ஆளுகைக்குள் நான் இருக்கும்போது அவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறேன். அந்த நிரப்புதல் வேண்டும். முதல்ல ஆவி எனக்குள்ள உற்பத்தி ஆகிட்டு, இனிமே நான் ஆவியில வளர்ந்து அவரால் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நான் நிரப்பப்படுதல் என்றால், ஆவியானுடைய பலன், ஆவியாருடைய வல்லமை எல்லாமே எனக்குள்ள இருக்கணும். அவருடைய நிரம்பி இருக்கும்போதுதான் அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்றார். ஆவியானவரால் ஆவிக்குள்ளாக பலப்படுதல், வளர்ச்சி அடைதல். அதுக்கு ஆவியானுடைய வல்லமையினால் நிறைந்திருத்தல், அவருடைய பலத்தினால் நிறைந்திருத்தல், அந்த நிறைந்திருக்கிற அனுபவம் இருக்கணும். அப்படி ஒவ்வொரு நிறைந்திருக்கும் பொழுதுதான் தேவனுக்கான காரியங்களை நம்ம செய்ய முடியும். அப்போ உற்பத்தி ஆகிறது, ஆவிக்குள்ள வளர்ச்சி அடைகிறது, அவரால் நிரம்பி இருக்கக்கூடிய வாழ்க்கை. இது நிரம்பி இருக்கக்கூடிய வாழ்க்கை, இது அவ்வப்பொழுது நடக்கக்கூடிய. இப்ப நம்ம ஆவியில நிறைஞ்சி ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிருப்போம், அடுத்த நிமிஷமே நான் ஆவியில குறைஞ்சு போயிடலாம். அப்போ ஒவ்வொரு தடவை நமக்கு ஆவியானுடைய நிரப்புதல் நமக்கு தேவை. இது ஒரு ஸ்டேஜ். இப்ப அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் எப்பவுமே ஆவியானவராலே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, அது நடத்துதல் என்று பேர். கலாத்தியர் 5:18 வாசிக்கிறோம். கலாத்தியர் 5:18. கலாத்தியர் 5:18. ஆவியினால் நடத்தப்படுதல் என்பதுனா, இப்ப நான் எனக்கு, அதாவது ஆவியின் சிந்தையும் என்னுடைய சிந்தையும் ஒண்ணு போல மாறிடும். ஆவியானுடைய விருப்பமும் என்னுடைய விருப்பமும் ஒன்னாயிரும். என்னுடைய உணர்ச்சி ஆவியானுடைய உணர்ச்சி, என்னுடைய கோபம் ஆவியான, நானும் ஆவியானவரும் வேறு வேறு அல்ல நிலைக்கு வந்து அப்படி நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். என் வாழ்க்கையில எல்லாமே நான் வாழ்வதும் ஆவியானவர் வாழ்வதும் ஒன்னாக மாறக்கூடிய ஒரு பூரணம் அடைந்த நிலை. இதுதான் கர்த்தரா இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கை. கர்த்தரா இயேசு கிறிஸ்து இப்படிதான் வாழ்ந்தார். பிதாவானவர் என்னில் செய்ய காண்கிறது எதுவோ அதை என்று வேறொன்றையும் குமாரன் தானாய் செய்ய மாட்டான். அந்த பிதாவானவர் செய்யறதை எப்படி பார்க்கிறார்? ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆவியானவர் எதை செய்ய காண்கிறாரோ அதை தான் இயேசு கிறிஸ்து செய்தார். அதிகமாக ஆவியில் நடத்தப்படுகிற குமாரத்துவ வாழ்க்கை, பூரணமான வாழ்க்கை. இந்த நிலை என் விருப்பம் ஆவியானுடைய விருப்பம், என் எண்ணம் ஆவியானுடைய எண்ணம், இவ்விதமான நிலைமையை நான் அடைய வேண்டும். ஆவியில் நடத்தப்படுகிற வாழ்க்கை, என்னுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு பேச்சும் அது ஆவியானவராலே செய்யக்கூடியதாக மாறுகிற ஒரு நிலை. பூரணத்துவம் என்று அழைக்கப்படுகிற, பூரண பரிசுத்தம் என்று அழைக்கப்படுகின்ற, ஜெயங்கொண்ட வாழ்க்கை என்று அழைக்கப்படுகிற ஒரு நிலை. அவ்விதமாக நாம் வாழுகின்ற பொழுது இப்ப நான் இயேசு கிறிஸ்துவ போல மாறிவிட்டேன். எதற்காக இயேசு கிறிஸ்துவ போல மாறிவிட்டேன்? இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கம் என்ன? மத்திய எழுதின சுவிசேஷம் 1:21 இயேசு கிறிஸ்துவின் நோக்கம் என்ன? அப்போ நான் இந்த நிலையை அடையும் போது என் வாழ்க்கையில ஒரு பர்பஸ் இருக்கு, தேவனுடைய நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிறவனாக இருப்பேன். பேரிடுவாயாக அவர் தமது ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கான நோக்கம் என்ன? ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கக்கூடிய வேலை. அப்போ நான் இயேசு கிறிஸ்துவ போல நம்ம மாறுவதன் மூலமாக என் வாழ்க்கை என்ன ஆகுது? நான் அநேகரை இயேசு கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரக்கூடியவனாக, எனக்குள்ள இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கம் என்னன்னா, என் மூலியமா அநேகர் ஆண்டவருக்குள்ள வரணும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளணும். இது கொஞ்சத்துல இருந்தே ஆரம்பிக்கிறதாக இருந்தாலும் என்னை இயேசு கிறிஸ்துவை போல மாற்றி நான் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமாக, அநேகரை ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிறவனாக, பாவத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடியவனாக
அந்த நோக்கம் நிறைவேறனா எனக்குள்ள இயேசு கிறிஸ்து உருவாகும். இயேசு கிறிஸ்து உருவானவர்கள் அந்த காரியங்களை நிச்சயமாக செய்யக்கூடிய இயேசு கிறிஸ்து ஒருவரிலிருந்து இயேசு கிறிஸ்து வெளியே வருகின்ற பொழுது அவர்கள் மூலமாக திரளான மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, இதுதான் உங்களை குறித்த என்னை குறித்த தேவனுடைய நோக்கமா இருக்கிறது. இந்த நோக்கத்தை நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நான் போல கர்த்தருடைய பந்திக்கு கடந்து செல்லலாம்.